இவர் தான் என் தலைவன் ஜாக் ஸ்னைடர். அதுக்கப்புறமேட்டு தான் இவரோட படங்கள் ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்கறப்போலாம் நான் இவரோட இவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது சக்கர் பஞ்ச். படம் அப்படியே வீடியோ கேம் மாதிரியே இருக்கும். பயங்கரமா இருக்கும். படம் பார்த்துட்டு என்னடா இப்படி எடுத்திருக்காங்க அப்படிலாம் பார்த்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்போ வரைக்கும் அவர் எடுத்ததுலயே மொக்க படம் தான் சக்கர் பஞ்ச் தான். ஐ மீன் நாட் வெல் ரிசீவ்டு படம். எனக்கு அது கிரியேட்டிவா ரொம்ப பிடிக்கும். அகைன் அது வந்து ரிசீவ் பண்ண விதம் வந்து ரொம்ப புவரா இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் என் தலைவன் யாருன்னு பார்த்து 300 பார்க்குறேன். அப்புறமேட்டு தான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீல் பார்க்குறேன். சூப்பர்மேனுக்கு வேற ஒரு வேர்ஷன். சூப்பர்மேன் இது வரைக்கும் நம்ம எவ்வளவு விதமா பார்த்திருப்போம். வாட் இஃப் யூ செட் ட்ரபிள்டு யூனோ ஹியூமன் ஹூ இஸ் ஜஸ்ட் நாட் ஈவன் அ ஹியூமன், சூப்பர் பீயிங் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இன் திஸ் எர்த். அவனுக்கு ஒரு வீடுன்னு ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் ஹிம்செல்ஃப் ஹோம் அமாங் அஸ் அப்படிங்கறத சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்சுவலி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆஃப்டர் ஃபாலோட் சூப்பர்மேனை பத்தி பாக்குறப்ப ஹி இஸ் ஆல்வேஸ் லைக் பீக்கன் ஆஃப் நோ ஹோப். இது எதுவா இருந்தாலும் சூப்பர்மேன் வந்து அதை பண்ணிடலாம். ஏன்னா இந்த காமிக்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆன காரணம் என்ன, அந்த டைம்ல அமெரிக்கா வந்து வாரு, ஃபைனான்சியல் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்ல இருந்தாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இது மாதிரி பல, நான் சொல்றது பல வேர்ஷன் சொல்றேன். பல விதத்துல ரொம்ப டிப்ரெசிங்கா இருந்த ஒரு எக்கனாமியை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி கேரக்டர், சூப்பர்மேன் கேரக்டர்லாம் நிறைய இஷ்யூ ஆகப்பட்டுச்சு. அடுத்த ஜெனரேஷன் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. அந்த மாதிரி மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து ஒரு சூப்பரா ரொம்ப எல்லாமே ஒரு கட்ட தான் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஆரோ தான். ஆரோ வந்து ஆரோவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா பல ஸ்க்ரூப்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு லேர்னிங் இருக்கும்ல. இப்ப பேட்மேன் வந்து ஸ்க்ரூ பண்ணுவாரு. ஐ மீன் அவர் பாஸ் ட்ராமா இருக்கும். ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. ஆனா பேக் ஃபயர் ஆகும். இப்ப விஷால் கோவில் விஷயம்லாம் அது வந்து லேர்னிங் எடுத்து வேற பெட்டரான லீடரா மாறுன்னு நினைப்பாருல. இப்ப சூப்பர்மேனுக்கு வந்து அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. சூப்பர்மேன் வந்து கேரக்டரா இஸ் பெர்ஃபெக்ட் கேரக்டர், லைக் ஆல்மைட்டி மாதிரி கேரக்டரா இருக்குது. ஒரு கிரேவே இருக்காது. அவருக்கு இருக்க ஒரே பிசிக்கல் வீக்னஸ் வந்து இந்த இதுதான், கிரிப்டனைட் தான். அது அந்த மாதிரி காட்டுவாங்க. சூப்பர்மேன் ஹஸ் நோ வீக்னஸ் தென் கிரிப்டனைட், அந்த மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் எடுத்து ரொம்ப சிம்பிளிஃபைடா மாத்தி ஒரு ஹியூமனா, ஒரு சூப்பர் பீயிங், ஒரு ஹியூமன் பாடியில இருந்து ஹியூமன்ஸ் மத்தியில இருந்தா ஹவு ட்ரபிளிங் ஹவு யூ ஃபிகர் இட் அவுட் ஹிம்செல்ஃப்ங்கிறது செம சூப்பரா ஒர்க் ஆச்சு எனக்கு. அப்படி மேன் ஆஃப் ஸ்டீல் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ இது எடுத்த தலைவன்லாம் இவன் தானா, எல்லாமே இவர் தானாங்கிற மாதிரி நான் பார்த்து ரசிச்ச படம் எல்லாமே இவர் தான் எடுத்தாராங்கிற மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா என் தலைவன் சொல்ல ஆரம்பிச்சது வந்து இந்த ஒரு படம் தான், பேட்மேன் சூப்பர்மேன். டு பி ஆனஸ்ட், நான் பேட்மேன் சூப்பர்மேன் தியேட்டரிக்கல் வெர்ஷன் அப்பெல்லாம் நம்ம ஊர்ல தமிழ் டப்பிங்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இது வந்து 2016 இந்த டைம்ல அப்ப வந்து அவெஞ்சர்ஸ்லாம் 2015 அந்த டைம்ல வந்திருக்கும். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ நம்ம வச்சு ரொம்ப இது ரிசர்ச் பண்ண வேணாம். ஆக்சுவலி எனக்கு பேட்மேன் சூப்பர்மேனே ரொம்ப பிடிச்சது. அண்ட் தென் உங்க ப்ரொடக்ஷன்ல கட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, அரௌண்ட் ஹாஃப் அன் ஹவர். 3 hour அல்டிமேட் எடிஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பயங்கர ஃபுல்ஃபில்மெண்டா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட், இது பேட்மேன் சூப்பர்மேன் டிசப்பாயிண்டிங்கே இல்ல. ஆனா அல்டிமேட் எடிஷன் பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ஆஹா ஓஹோங்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு விஷயம், ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான திங்ஸ். அகைன் இந்த படம் நான் சொல்றது இது எல்லாமே நீங்க ஒரு டைம் இருந்தா நீங்க போய் பாருங்க. ஒரு ஹியூமன், ஒரு சாதாரண ஒரு ஹியூமன், பட் ஹீஸ் ஹீஸ் பிக்கிங் அ ஃபைட் அகேன்ஸ்ட், ஹீஸ் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் அ காட் பீயிங். தட்ஸ் பேட்மேன் சூப்பர்மேன். ஒரு அந்த படத்துல வில்லன் அழகா சொல்லியிருப்பான், டே விசஸ் நைட்டு, அப்புறம் காட் விசஸ் மேன்ங்கிற மாதிரி மென் ஆர் பிரேவ் டயலாக் இருக்கும். வேற ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் வேற லெவலில் எடுத்திருப்பேன். ஃபிலிம் மேக்கிங்கா விஷுவலா வேற லெவலில் இருக்குங்க. விஷுவல் லாங்குவேஜா ஸ்னைடர் வந்து எனக்கு தெரிஞ்சு அட்மோஸ்ட் வேற லெவல்ல செதுக்குறது பேட்மேன் சூப்பர்மேன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் நிறைய கிரியேட்டிவ் இதெல்லாம் இருந்திருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. ஜஸ்டிஸ் லீக் அகைன் இட்ஸ் வெரி, ஜஸ்டிஸ் லீக்ங்கிறது நடந்ததே ஒரு பெரிய ட்ராமா தான். அது அவருக்கும் சரி எங்களுக்கும் சரி. அதுக்கப்புறமேட்டா வருது அக்வாமேன் வருது, அது ஒரு $1 billion தொடுது. அது இன்னும் இவ்வளவு ட்ராமாட்டிக்கா இருந்திருக்கும். ஏன்னா ஜஸ்டிஸ் லீக் எல்லாரும் விட்டுட்டு அக்வாமேன் இவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க. அக்வாமேன் படம் அக்வாமேன் யாருன்னு எனக்கு தெரியாது. அண்ட் தென் ஜாக்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் லீக், தேங்க்ஸ் டு கோவிட் அந்த டைம்ல 10 புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு ஆல்ரெடி எடுத்த ஃபுட்டேஜ் தான் இருக்கே. கொஞ்சோட்டு செலவு பண்ணி வேவ்ஸ் மட்டும் பண்ணி கொஞ்சம் லைட்டா ரீஷூட் மட்டும் பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது செமையா இருந்துச்சு. 4 மணி நேரம் படம். அவரே அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணான்னு எனக்கே தெரியல. நான் வந்து ஐமேக்ஸ் விஷன் மாதிரி 4:3 அந்த மாதிரி வேற ரேஷியோ போக போறேன். அப்புறம் நான் வந்து ஜஸ்டிஸ் கிரேன் சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஓட போறேன். அவரை எடுக்கிற டைம்ல படத்தை எடுக்க விட்டுருந்தா ஒரு நல்ல படமா வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் ரொம்ப கன்ஸ்டன்ட்லாம் பண்ணி சரி சார் நீங்க எப்படி பண்றீங்களா அப்படியே பண்ணுங்கன்னு விஷனா ஸ்நாக்ஸ் எட்ற விஷன் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவருக்கே நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் புது புது அதான் ஒரு கிரியேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாபம் நினைக்கிறேன். சம் தே ஆக்சுவலி நீட் சம்மன் டு கண்ட்ரோல் அதர்வைஸ் their imagination will be very அன்இமேஜினபிள் சொல்லுவேன், அன்கண்ட்ரோலபிள்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி he wanted to explore in so many ways, சீரியஸா பேசாம எட்டு எட்டு எபிசோடா விடலாம், அப்புறம் ஜஸ்டிஸ் கிரீன் தனியா இன்னொரு எடிஷன், அந்த மாதிரி he tried to do so much of things. அப்புறம் இந்த ரேஷியோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ அது வந்து படமா தட்ஸ் த டிஃபரன்ஸ். இப்ப என்னதான் என் தலைவன் ஜாக் ஸ்னைடரா இருந்தாலும் மிகப்பெரிய முரண்பாடுங்கிறது தான் இது ஒண்ணுதான். நம்ம எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம ரிலீஸ் பண்றோம்னு இருக்கு. இப்ப கிறிஸ்டோபர் நோலன் வந்து நான் முக்கியமான சீன்லாம் வந்து நான் ஐமேக்ஸ் போவேன், அது மட்டும் ஃபுல் பிளாக்கா தெரியும். நம்ம படமா பாக்குறோம் டிவிலனா ஃபுல் பிளாக்டா தெரியும், நமக்கு நமக்கு 16:9 அப்படி இருக்கும். அதே மற்ற ரேஷியோ எல்லாமே 2:23:1 நினைக்கிறேன் அந்த ரேஷியோல இருக்கும். மேல கீழே பார் இருக்கும். நான் அப்படி சிம்பிளா சொல்றேன், மேல கீழே சில எல்லா படமும் மேல கீழே பார் இருக்கும். முக்கியமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் முக்கியமான சீன்ஸ் மட்டும் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் தெரியும். அது வந்து ஒரு இஷ்யூ தான். பட் ஆனால் தியேட்டர்லயே லைக் அவங்க நினைச்சா கரெக்ட் பண்ணலாம், ஆனா அதை விட மாட்டாங்க. கேட்டா நான் எடுத்த ஃபுட்டேஜ் அப்படியே அழகா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு. அது கிறிஸ்டோபர் நோலன் இருக்க பிரச்சனை. என் தலைவர் செங்கட்டருக்கு என்ன பிரச்சனைனா, நாம எடுத்து ரிலீஸ் பண்ண போறது ஓடிடிங்கிறது கம்ப்ளீட் டிவி ஓடுது. ஓடிடி வெர்ஷனுக்கு நீங்க வந்து மேல கீழே ஸ்கோப் அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப தியேட்டர்ஸ்ல வந்து பல விதமான ஸ்கிரீன்ஸ் இருக்கு. 70mm இருக்கு, அதுதான் ஸ்டாண்டர்டைஸ்டு 70mm தான். இப்போ நம்ம தியேட்டர்ல வந்து நார்மல் தியேட்டர் அது வந்து மேல கீழே நம்ம டிவில பாக்குறப்ப மேல கீழே பார் வருதுல, பிளாக் கலர் பார். அது இல்லாம உங்களுக்கு அந்த படம் மட்டும் இருக்கிறது தான் 17mm. அது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா பரவலா இருந்தாலும் ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் ஹெவியா இருக்கும். ஐமேக்ஸ் வெர்ஷன்ல ஓடுறது எல்லாமே நீங்க நார்மல் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் உங்களுக்கு வந்து பார் வரும். இதுவே ஐமேக்ஸ்லயே வந்து அது கன்னிஸா இருக்கவங்க, கிறிஸ்டோபர் நோலனுமே கன்னிஸா இருக்கவங்க, அவங்க வேற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க. ஐமேக்ஸ்லயே வந்து இது வந்து எட் அனதர் ஐமேக்ஸா டிஜிட்டல் டிஜிட்டல் டிஐ மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, ரீமாஸ்டரிங் மாதிரி. ரீஒர்க் பண்ணது கிடையாது, இது வந்து டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்ல வந்து ரீஒர்க் பண்ணது கிடையாது. நாங்க ஒரு ஷார்ட் ஆன் ஒரிஜினல் ஐமேக்ஸ் நாங்க இது வந்து இன்னும் உங்களுக்கு இமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு சொல்லிட்டு அது இன்னும் அதுலயே 1:43 நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுல டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் இருக்கு. டு பி ஆனஸ்ட் அது அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஓப்பன் டைம்ல எல்லாருமே ஆடியன்ஸ்ல எந்த வருஷன் பாக்குங்கிற மாதிரி எல்லாம் அதுதான் பயங்கர ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலி அது ஒரு வகையில ஆர்ட்டோட எவ்வளவு கிரேஸ் இருக்கு, ஆர்ட் மேல எவ்வளவு லவ் இருக்குங்கிறத காட்டினாலும் அதனால அப்பேற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷனால ஒரு சாமானியன் ஒரு சினிமாங்கிற ஒரு மேஜிக் விட்டு தள்ளி போக கூடாது. யூ ஷுடன்ட் ஃபீல் லைக் ஓகே எனக்கு எதுவுமே தெரியல நான் எதுக்கு வந்தங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஷுடன்ட் பி ஃபீல் அவுட் ஆஃப் பிளேஸ். சினிமா இஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, நம்ம வந்து பிலாசபியா போனா இப்ப இதுக்கு வருவோம். ஜாக் ஸ்னைடர் வந்து இப்ப எடுத்து ரிலீஸ் பண்றது ஓடிடிங்கிறப்ப நம்ம எல்லாருமே வந்து டிவில தான் கன்சியூம் பண்ண போறோம். மெஜாரிட்டியா ஹோம் தியேட்டர் ஆர் டிவி வாட் எவர் இட் மே பி, அது வந்து ஸ்டாண்டர்ட் 17mm தியேட்டர் வெர்ஷன்ஸ் இருக்குது. தியேட்டர் வெர்ஷன் இல்லாதப்ப ஹோம் தியேட்டர் மாதிரியோ இல்ல டிவி மாதிரியோ கன்சியூம் பண்ண போறோம்னா ஆக்சுவலி 16:9 ஃபுல்லாவே போயிருக்கலாம். சில டிவிகள்ல 16:9 வந்து மேல கீழே மட்டும் லைட்டா ஒரு குட்டியா ஒரு கிராப் ஒன்று போகும். இப்போ நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க இல்ல ஹவுஸ் ஆஃப் த டிராகன் வச்சுக்கோங்களேன், மைனூட்டா மேல கீழே மட்டும் ஒரு கிராப் குட்டியா ரொம்ப கம்மியா ஒரு பிளாக் பார் இருக்கும். லைக் எட்ஜஸ் லெவல்ல தான் இருக்கும், ரொம்ப தெரியாது. ஆனா சொல்றேன் அந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீனை நம்ம வந்து இம்மர்சிவா காட்டியிருக்கலாம். ஆனா வேற விதமா மேபி ஒரு ஆசைப்பட்டாரோ என்னவோ தெரியல, மேபி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணா தியேட்டர்ல எப்படி இருக்கு, தியேட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாரா நானும் தெரியல. ஸோ டு பி ஆனஸ்ட் எனக்கு படத்துல பாதி விஷயம் காணுமேன்னு எனக்கு வருத்தம் தான் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, படமே வேற ஒரு இமேஜ் கொடுக்குது, வேற ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குது, வேற ஒரு இம்பாக்ட் ஒன்று கொடுக்குது. ஆனா இப்ப நான் இப்படி கை வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி படம் இருக்கும். ஒரு ஓடுற படத்துல இப்படி இருக்கும், நான் கை காட்டுற எல்லாமே வந்து பிளாக் பாரா இருக்கும். அது கொஞ்சம் ஆக்சுவலி டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அது ஒண்ணு மட்டும் தான் என் தலைவிட்ட ஒரு பிரச்சனை. அது தெரிஞ்சுக்கிட்டாருன்னா மத்தபடி பையன் நல்ல பையன் தான், என்ன ஒரே ஒரு பிரச்சனை டாஷ் அடிப்பாங்கிற மாதிரி ஸ்னைடருக்கு இது ஒண்ணுதான் பிரச்சனை. மூவிங் ஆன், எதுக்கு சொல்ல வந்தேன்னா சூப்பர் ஹீரோ ஜானரை நமக்கு வந்து அவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் மார்வல் பண்ண அவெஞ்சர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்மென்லாம் ஒன்று ட்ரை பண்ணாங்க, அது வேற எங்கேயோ போயிடுச்சா. அதே மார்வல் எக்ஸ்மென் ஒன்று பண்ணாங்க, அது அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அது வளர்ந்து போச்சு. வெரி கண்ட்ரோல்டா கிரியேட்டிவா பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது எனக்கு தெரிஞ்சு ஸ்னைடர் தான். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏனோ தெரியல, அவரை நம்பவும் இல்லை, அவருக்கு ப்ராஜெக்டும் கொடுக்கல, வெளியில அமிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் பல பிரச்சனை வந்துச்சு. அவங்களாச்சும் உருப்படி எடுத்தாங்கன்னா அதுவும் எடுக்கல. நான் ஒரு நாள் என்னோட உங்களோட கான்ட்ரவர்ஷியல் ஒப்பீனியன்ஸ் கொடுத்து ஒரு நாள் ரேங்க் பண்றோம். வாட் இஸ் டிசி அண்ட் ஹவு இட்ஸ் ஹெட்டிங் சொல்லிட்டு டிசியை பத்தி ஃபுல்லா நம்ம ஒரு நாள் பேசுவோம். ஓகே, டிசி இயூ அது இதை பத்தி ஒரு நாள் பேசுவோம். ஸோ கம்மிங் பேக் டு திஸ், இந்த ஜானர், இந்த சூப்பர் ஹீரோ ஜானர்ல இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் வேற எதுவுமே பெருசா எதுவுமே பண்ண முடியல. யாராலுமே எதுவுமே பண்ண முடியல. இப்ப பாருங்க, எல்லாமே எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு தெரியாம ரொம்ப ஓவர் சாச்சுரேட்டட் நம்ம இப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கோம். சூப்பர் ஹீரோ இப்ப இந்த மாதிரி இருக்கா, இந்த பரிணாம வளர்ச்சி இதுக்கு மேல எங்க போகும், இதுக்கு மேல என்ன நம்மளால பார்க்க முடியுங்கிற அப்பதான் இவ்வளவு நேரம் கொடுத்தது பேசினதெல்லாம் எதுக்கு? அமேசான்ஸ் தி பாய்ஸ். இது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஒரு சூப்பர் ஹீரோ நமக்கு காட்டும்.